கந்தசாமி கண்டர் பள்ளியில் மக்கள் கல்வி நிறுவனம் சார்பில் மகளிர் தின விழா உற்சாகமாக கொண்டாடப்பட்டது. நாமக்கல் மாவட்டம் கந்தசாமி கண்டர் பள்ளியின் மகளிர் தின விழாவை மக்கள் கல்வி நிறுவன கற்பிப்பாளர் கீதா குத்துவிளக்கு ஏற்றி தொடங்கி வைத்தார். இவ்விழாவையொட்டி நாடகம், நடனம் உள்ளிட்ட பல்வேறு கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றது. இவ்விழாவில் மக்கள் கல்வி நிறுவன இயக்குநர் உட்பட 300க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு விழாவினை கொண்டாடினர். ஜேஎஸ்எஸ் மக்கள் கல்வி நிறுவனத்து மூலமாக உமன்ஸ் டே செலிப்ரேஷன் கொடுக்குறாங்க. அதில் நாங்கள் டைலரிங் கற்றுக்கிட்டோம். 80 நாட்கள் மொத்தமாக கற்றுக்கிட்டோம். இன்னும் ஒரு 10 நாட்கள் இருந்ததுன்னா இன்னும் எங்களுக்கு பெனிஃபிட்டாக இருக்கும்னு நாங்கள் நினைக்கிறோம். இது மூலமாக எங்களுக்கு இந்த பயிற்சி முடிஞ்சதுக்கப்புறம் லோன் அரேஞ்ச் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. அது எங்களுக்கு கிடச்சதுன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அது மூலமாக நாங்கள் இன்னமும் முன்னேறதுக்கான சான்சஸும் இருக்குது. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதுவும் இல்லாமல் இப்போ உமன்ஸ் டேக்காக எங்களுக்கு கும்மி அப்படிங்கிற ஒரு பார்ட்டிசிபேட்காக நாங்கள் ஒரு 18 பேர் கலந்துருக்கோம். எல்லாருமே சேர்ந்து ஒரு பார்ட்டிசிபேட்டாக பண்ணும்போது இன்னும் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ரொம்ப நன்றி. இந்த நிறுவனத்துக்கும் நன்றி. ப்ளஸ் மத்திய அரசு பண்ண இது ஒரு பெரிய பெனிஃபிட்டாக நாங்கள் நினைக்கிறோம். ரொம்ப நன்றி. சட்டமன்றங்கள் தோறும் மக்களின் தேவையை அறிந்து கொள்வதற்காக கருத்து பெட்டி என்ற புதுமையான திட்டத்தை பாரதிய ஜனதா கட்சி அறிவித்துள்ள நிலையில் பிருந்தாவனம் அருகே கருத்து பெட்டி வைக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. புதுக்கோட்டை நகராட்சிக்குட்பட்ட பிருந்தாவனத்தில் கருத்து பெட்டி வைக்கும் நிகழ்ச்சி மாவட்ட தலைவர் விஜயகுமார் தலைமையில் நடைபெற்றது. திருச்சி நாடாளுமன்ற தொகுதி இணை அமைப்பாளர் டாக்டர் ஆனந்த் முன்னிலையில் கருத்து பெட்டி வைக்கப்பட்டு மோடி 10 ஆண்டு ஆட்சி காலத்தில் அறிவித்து நிறைவேற்றி கொடுக்கப்பட்ட திட்டங்கள் குறித்தும் தொகுதியில் உள்ள குறைகளையும் கோரிக்கைகளையும் எழுதி கருத்து பெட்டியில் மக்கள் போட்டனர். 2G வழக்கில் ராசாவின் மேல்முறையீட்டு மனு மீதான தீர்ப்பு 1 வாரத்திற்குள் வர உள்ளதாக மத்திய இணையமைச்சர் எல் முருகன் கூறியுள்ளார். கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் காரமடை சாலையில் உள்ள பாரதிய ஜனதா கட்சியின் தேர்தல் அலுவலகத்தை மத்திய இணையமைச்சர் எல் முருகன் பார்வையிட்டார். பின்னர் கட்சி நிர்வாகிகள் மத்தியில் பேசிய மத்திய இணையமைச்சர் எல் முருகன், நீலகிரி தொகுதியின் MP ராசா 2G வழக்கில் முறைகேடு செய்து நீலகிரி மக்களுக்கு மிகப்பெரிய அவமானத்தை ஏற்படுத்தியுள்ளார் என்று குற்றம் சாட்டியுள்ளார். மேலும் தொடர்ந்து பேசிய அவர், டெல்லி உயர்நீதிமன்றத்தில் ராசா 2G வழக்கின் மேல்முறையீட்டு மனு மீதான தீர்ப்பு 1 வாரத்திற்குள் வெளியாக உள்ளதாக தெரிவித்துள்ளார். திண்டுக்கல் மாவட்டம் காந்தி கிராமம் கல்லூரியில் நடைபெறவுள்ள நிகழ்ச்சியில் பங்கேற்பதற்காக இஸ்ரோ தலைவர் சோம்நாத் சென்னையிலிருந்து விமானம் மூலம் மதுரை விமான நிலையம் வந்தடைந்தார். அப்போது செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அவர், குலசேகரப்பட்டினம் ஏவுதளத்தில் பாதுகாப்பு அதிகமாக உள்ளதால் PSLV 500 கிலோ எடையுள்ள ராக்கெட்டுகள் குலசேகரப்பட்டினம் ஏவுதளத்திலிருந்து ஏவப்படும் என தெரிவித்தார். மேலும் தொடர்ந்து பேசிய அவர், இஸ்ரோவில் 20% பெண் விஞ்ஞானிகள் பணியாற்றுகிறார்கள் என்று தெரிவித்தார். பிரைவேட் பிளேயர்ஸ் எல்லாம் அங்கே இருக்கு. அங்கே அஸ்னேக்குள்ள ஒரு கம்பெனி இருக்கு, ஸ்கைரூட் வேற ஒரு கம்பெனி இருக்கு. அவங்க ஸ்கைரூட்டுக்கு ஃபர்ஸ்ட் சின்ன ராக்கெட் லான்ச் பண்ணியாச்சு. அஸ்னேக்குள்ளுக்கு சின்ன ராக்கெட், சவுண்டிங் ராக்கெட் மாதிரி அதர ராக்கெட் அந்த நெக்ஸ்ட் மந்த்ல லான்ச் பண்ண போகுது. இதுக்கு பின்னாடி அதை சின்ன சேட்டலைட் லான்ச் பண்ணத ராக்கெட் ஆகி மாற்றிடுவாங்க அந்த டிசைன். இந்த போத ராக்கெட் அத்திபான பேரு. இந்த ராக்கெட்டுக்கு இனி கொஞ்சம் நாள் கூட இருக்கும் டெவலப் பண்றதுக்கு. IIT சென்னையில் தான் அந்த அருப்புக்கோட்டையில் தாமிரபரணி கூட்டு குடிநீர் திட்ட துவக்க விழாவில் புதிய திட்டங்களுக்கும் நிதி வேண்டியும் மேடையிலேயே கோரிக்கை விடுத்த அமைச்சர்களுக்கு உடனே நிறைவேற்றி தருவதாக அமைச்சர் KN நேரு உறுதியளித்தார். விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை நகராட்சி அலுவலக வளாகத்தில் 444.71 கோடி மதிப்பீட்டில் புதிய தாமிரபரணி கூட்டு குடிநீர் திட்டத்தின் முதற்கட்ட பணிகளை அமைச்சர்கள் KN நேரு, தங்கம் தென்னரசு மற்றும் KKSSR ராமச்சந்திரன் ஆகியோர் துவங்கி வைத்தனர். இதனைத் தொடர்ந்து ரூபாய் 297.25 கோடி மதிப்பீட்டில் துவங்கப்பட உள்ள அருப்புக்கோட்டை நகராட்சியின் பாதாள சாக்கடை திட்ட பணிகளுக்கும் அடிக்கல் நாட்டி பணிகளை துவங்கி வைத்தனர். பின்னர் நிகழ்ச்சியில் பேசிய KN நேரு, காரியாபட்டி மற்றும் மல்லாங்கிணருக்கு தாமிரபரணி குடிநீர் வேண்டுமென தங்கம் தென்னரசு கோரிக்கை விடுத்தார். நாளை காலையில் கையெழுத்து போடுவதே அவருக்குதான் என்று பேசினார். அதனைத் தொடர்ந்து பேசிய அவர், மறுசீரமைப்பு பணிக்காக ரூபாய் 80 கோடி வேண்டுமென அமைச்சர் KKSSR ராமச்சந்திரன் பேசினார். அதையும் நாங்கள் ரெடியாக வைத்திருக்கிறோம், அதுவும் உடனடியாக வழங்கப்படும் என்று தெரிவித்தார். இந்த 25 ஆண்டு காலம் 50 ஆண்டு காலம் வந்தது 4 கோடி பேருக்கு. இந்த 3 ஆண்டு காலத்தில் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் வழங்கியிருக்கிற தொகை மக்கள் 2,35,00,000 மக்களுக்கு இந்த பாதுகாக்கப்பட்ட குடிநீர் வழங்கி கொண்டிருக்கிறோம். இதற்கும்போது இந்த அரசு பெரிய நிதி நெருக்கடியில இந்த அரசு வந்தது. அந்த அரசு அந்த நிதி நெருக்கடியெல்லாம் சமாளித்து இவ்வளவு திட்டங்களையும் மக்களுக்காக செயலாற்றி கொண்டிருக்கிற தலைவர். இது என்னுடைய துறை மட்டுமல்ல, வேளாண் துறைக்கு கிட்டத்தட்ட 48,000 கோடி வழங்கியிருக்கிறார்கள். பள்ளிக்கல்வித்துறைக்கு அவர் பார்த்த துறை
44,000 கோடி வழங்கியிருக்கிறார்கள். உயர்கல்விக்கு 12,000 கோடி வழங்கியிருக்கிறார்கள். மக்கள் நல்வாழ்வுத்துறைக்கு 30,000 கோடிக்கு மேலாக வழங்கியிருக்கிறார்கள். இவ்வளவு நெருக்கடியிலும் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் செய்திருக்கிறது. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.